இப்போ இந்த கணக்கு பாருங்கள், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது தான். 2 பவர் 100 மைனஸ் 2 பவர் 99 அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, பேஸ் 2 ஒன்றா இருக்கா? ஸோ ஓகே, இது இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது? பேஸ் வந்து சேமாக இருக்குது. இங்கே கண்டிஷன் என்ன? மைனஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ 2 பவர் 100 மைனஸ் 2 பவர் 99 இப்படி இருக்குதுங்களா? இப்போ இந்த 2 பவர் 100 நான் இது போல் எழுதுகிறேன். எப்படி எழுதலாம்? 2 பவர் 99 ப்ளஸ் 1. அதாவது 100 எப்படி எழுதுகிறேன்? 99ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் நம்ம 100 வருமா? ஸோ இப்படி எழுதிக்கிறேன். இங்கே நடுவில் இருக்க சிம்பிள் மைனஸ். இப்போ 2 பவர் 99 இந்தது இங்கே வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், 2 பவர் 99 ப்ளஸ் 9 இருக்கா? இதை நம்ம பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2 பவர் 99 இன்ட்டு 2 பவர் 1 அப்படின்னு எழுதணும். இந்த ரெண்டையும் தனித்தனியாக எழுதுகிறேன். அதாவது 99க்கும் பேஸ் 2 தான், 1க்கும் பேஸ் வந்து 2 தான். இது வந்து ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இப்போ இது எப்படின்னா, பேஸ் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு சேமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அடுக்குகள், அதாவது பவர் வந்து எப்படி இருக்கணும்னா கூட்டலில் இருக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சேமாக இருக்குது. பேஸ் இது ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. நமக்கு இங்கே 2 அடுக்குகளை என்ன பண்ணியிருக்காங்க? கூட்டலில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த அடுக்குகளை நம்ம எப்படி எழுதலாம்? தனித்தனியாக பிரித்து நடுவில் சிம்பிள் வந்து பெருக்கல் சிம்பிள் வர மாதிரி எழுதலாம். ஸோ அதுதான் இங்கே இந்த இடத்துல a பவர் m ப்ளஸ் n. அதுக்கு பதிலாக 2 பவர் 99 ப்ளஸ் 1 இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்ன? a பவர் n இன்ட்டு a பவர் n. அதே போல் இங்கே இது வந்து mன்னு வச்சுக்கோங்க, இது nன்னு வச்சுக்கோங்க, இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 பவர் 99 இன்ட்டு 2 பவர் 1ன்னு எழுதிட்டேன். இது அப்படியே வந்துடும் மைனஸ் 2 பவர் 99. இப்போ பாருங்களேன், இது ரெண்டுலையும் காமனாக இது இருக்குது. இங்கேயும் 2 பவர் 99 இருக்குது, இங்கேயும் 2 பவர் 99 இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுக்கிறோம். 2 பவர் 99 காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த டேர்மில் இது வெளியே ஏறிடுச்சு. மீதி இங்கே என்ன இருக்குது? 2 பவர் 1 மட்டும் இருக்குது. இங்கே சிம்பிள் என்ன? மைனஸ். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? இது வெளியில் எடுத்துட்டோம். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அங்கே இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து 1. புரியுதுங்களா? அப்போ ஈக்குவல் டு 2 பவர் 99. இப்போ 2 பவர் 1 என்னது? 2 ஒரு தடவை பெருக்கிறோம். 2 ஒரு தடவை பெருக்கின ஆன்சர் என்ன? 2 தான். அப்போ 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 பவர் 99. 2ல் 1 போச்சுன்னா எவ்வளவு? 1. ஸோ 1ஆல் எதை பெருக்கினாலும் அந்த ஆன்சர் என்னது? அதே தான். ஸோ 2 பவர் 99. இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? 2 பவர் 99. ஸோ இதை இதுக்கு ஆன்சர். இப்போ அதே சம் பாருங்கள், இந்த ரெண்டாவதுல பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. பட் பவர் இங்கே வேறு வேறு இருக்கா? ஆனால் இங்கே பாருங்கள், பவரும் சேமாக இருக்குது, பேஸும் சேமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு சம் வந்து கேட்குறாங்க. இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40. இது ரொம்ப ஈஸி. இப்போ இதில் ரெண்டுலையுமே வந்து நமக்கு காமனாக இருந்தால் எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். இங்கேயும் 2 பவர் 40, இங்கேயும் 2 பவர் 40. ஸோ இந்த ரெண்டுலேருந்து காமனாக 2 பவர் 40 நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த டேர்ம்லேருந்து 2 பவர் 40 போச்சுன்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? 1. ஸோ 1. இங்கே சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. இங்கே 2 பவர் 40 வெளியில் வந்துருச்சு. எகெயின் இங்கே என்ன தான் இருக்கும்? 1 தான். அவ்வளோதான். அப்போ 2 பவர் 40 இன்ட்டு இங்கே 1 ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்னது? 2. இங்கே 2க்கு மேலே எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இடையில என்ன சிம்பிள் இருக்கும்? எதுவுமே இல்லைன்னா பெருக்கல். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம். அதாவது பேஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருந்து அடுக்குகள் வந்து நமக்கு இப்படி இருந்து பெருக்கல்ல வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? பேஸை கீழே போட்டுட்டு அந்த அடுக்குகளை கூட்டி எழுதலாம். இந்த ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே தான் இங்கே ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஸை எழுதிட்டு, பேஸுன்றது இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து A2ன்றது ஏன்னு வச்சுக்கோங்க. இது M, இது N. ஸோ 2 ஆட் பண்ணுங்கள். 40 + 1. ஸோ ஆன்சர் என்ன? 2 பவர் 41. ஸோ இதுக்கு ஆன்சர் 2 பவர் 41. அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களுக்கு இது ஒரு ட்ரை. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்க சம்.